ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை இரவு 9:56 மக நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாசம், நிறைய நல்ல அனுகூலங்கள் தான் நடக்க போகுது. கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே உங்களுடைய ராசியில ராகு இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மன வருத்தங்கள், எதை தொட்டாலும் எரிச்சல் அடையக்கூடிய மனநிலை, வாழ்க்கையே ஏண்டா அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலைக்கெல்லாம் போற அளவுக்கு ராகு கண்டிப்பாக வைத்து செய்திருப்பார். அதுல எந்த டவுட்டுமே இல்லை எனக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி குருவும் வக்ரத்தில் இருந்தாரு, செவ்வாயும் வக்ரத்தில் இருந்தாரு. ஆனா இந்த மாசம் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, அப்புறம் குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அது போக புதனும், அதாவது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் நீச்சமாக போறாரு. உங்களுடைய ராசியில சுக்கிரன் உச்சத்துல இருக்காரு. இது இந்த மாசம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான செய்தியை தான் நான் சொல்ல போறேன். சுக்கிரன் உச்சத்துல இருக்கும் போதே நல்ல சுகபோக வாழ்வு கண்டிப்பாக உண்டு. ராகுவும் சுக்கிரனும் சேரும் போது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. பொதுவாகவே இவ்வளோ நாளாக உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய லெவலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பர்சன், நீங்கள் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரன் உச்சமாகும் போது, ராகு சேர்க்கும் போது சில நீச்சமான வேலைகளை செய்யறதுக்கு புதனும் கூட வரப்போறாரு. அப்போ உங்களை மாட்டி விடுறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனால கவனமாக இருங்க. ஆனால் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு உண்டான மாசம் தான் இந்த மாசம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாரின் ட்ரிப்பு, அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். 12ஆம் இடத்துல சூரியனும் சனியும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அதாவது எந்த கிரகங்கள்லாம் மறையணுமோ அந்த கிரகங்கள்லாம் மறைஞ்சு, எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கணுமோ அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அதாவது இவ்வளோ நாளாக மனசை கசக்கி கசப்பான உணர்வுகளை கொடுத்துட்டு இருந்த ராகு கூட இப்போ சுக்கிரனோட சேர்ந்துட்டாரு. அதனால உங்களுக்கு பெரிய லெவலில் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அதாவது ரொம்ப பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப வெயிலாக இருக்கு. ஒரே ஒரு மரம், அங்கே ஒரு நல்ல மரம், அதாவது ஒரு பேரிச்சம்பழ மரம்னு வச்சுக்கலாமே, அந்த இடத்துல நிழலும் இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்ற அந்த பேரிச்சம்பழமும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இனிப்பு, அது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்டும் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் ராகு கேது, இதுகள்லாம் இருந்தாலும் இப்போ இலைப்பாடுறதுக்கு உண்டான டைமாக இருக்கனால என்ஜாய் பண்ணிக்கணும். தொழில் சூப்பராக டெவலப் ஆகும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 2 குடையவரும் 9 குடையவரும், ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகி 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில நல்ல முன்னேற்றம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக தொழில் தொடங்கலாம், புதுசாக நிறைய விஷயங்கள் செய்ய. ஏற்கனவே தொழில் தொடங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தொழில் நல்லா கொண்டு போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஃபாரினுக்கு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழில் ஸ்தானம் நல்ல டெவலப்ல இருக்குது. 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்றது, ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக கொண்டு போய் போட்டுருவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா நல்ல ஏர்னிங்ஸு, நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக ஒரு சிலர் வெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் மூலியமாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. பார்ட்னர்கிட்ட பிரச்சனையாகி பார்ட்னர்ஷிப் முறியறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் பிறக்கிறது, அது கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பேங்க்ல லோன் கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு மானியத்தில் தள்ளுபடி ஆகிறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமும் வரும். சுக்கிரன் உச்சமாக இருக்கனால உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால 3 குடையவரும் 3 குடைய சுக்கிரனும் உங்களுடைய ராசியாதிபதி குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதுலேயே ஒரு மாற்றம், அந்த மாற்றம் உங்களோட வளர்ச்சிக்கு
வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், புத்தி கூர்மை, நல்ல தெளிவு, மோட்டிவேஷன், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உருவாகும். நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட்டோட வெளியில் வர்றது, அதே மாதிரி கேம்பஸில் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரியோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாமு, ஆர்ஆர்பி, டெட்டு, இந்த மாதிரி அதாவது டீச்சர்ஸ் இதுக்கு எழுதியிருக்கிறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு தானாக தேடி வரும். உங்களுக்கு லக்னத்துக்கு 9 குடையவர் 4ஆம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும் போது பாதகாதிபதி. இவ்வளோ நாளாக கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. நீச்சமாகும் போது என்னென்னா உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்களாம் இந்த காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா நீச்சமாகி நீச்ச பங்கமாகுது. இவ்வளோ நாளாக மனைவி கிட்டேயோ அல்லது கணவன் கிட்டேயோ வந்து வாக்குவாதங்கள் இருக்கும். அது எல்லாமே மாறிடும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ், 7ஆம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகறதுனால திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறது. இந்த திடீர்னு வந்து ஏன்னா குருவோட சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த திடீர் அமைப்பு, திடீர்னு லவ் மேரேஜுங்கிறது ரிஜிஸ்டர் மேரேஜ். ஏன்னா சுக்கிரன் ராகு சேருது இல்லையா, அதனால் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், வீட்டை விட்டு வெளியில் வந்து மேரேஜ் பண்ணுற அமைப்பு சில பேர்த்துக்கு இருக்குது. பேரண்ட்ஸை பார்த்து இருந்துக்கோங்க. அதே மாதிரி காதல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து 27ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகுது. மாசி மாதம் தான் இந்த காதலர் தினம்லாம் வருது. அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த புதன் வந்து நீச்சமாகறதுனால உங்களுக்கு ஒர்த்தில்லாத பர்சன் தான் வருவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில் காதல் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளை காதலிக்கிறவங்க ஒருத்தங்க தேவை தான். அது புரியுது. பட் ஆனால் உங்களுக்கானவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துக்கங்க. உங்களுக்கானவங்க உங்களை விட்டு எந்த சூழ்நிலையுமே போக மாட்டாங்க. இதில் தெளிவாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனைகள் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா 7 குடையவர் புதன் நீச்சமாகி ராகுவோட சேர்ந்து சுக்கிரனோடையும் சேருது. இது வந்து என்னென்னா காதலுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இல்லை. பொதுவாகவே புதன் ராகு ஏமாற்ற காதல் தான். லவ் பிரேக்கப் ஆகிறது, காதலர்கிட்ட பிரச்சனை ஆகிறது, வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் போய் சொல்கிறது, ஃபெயிலியர் ஆகி ஊற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தயவு செய்து அதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல லைஃபு, நல்ல கெரியர் டெவலப்மெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதில் பண்ணுங்கள். பல பேர் உங்களை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வருவாங்க. புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனிங்கிறது பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது டெவலப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதனால் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இதை நீங்கள் நம்புனீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி. நீங்கள் இழந்த விஷயங்கள் எல்லாமே மீட்டு கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். எதை தொட்டாலுமே வெற்றி, சக்ஸஸ் தான் உங்களுக்கு. மிகப்பெரிய லெவலில் மக்களுடைய ஆதரவு, கட்சியோட ஆதரவு, இது எல்லாமே உங்களுக்கு தானாக கிடச்சிரும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான். நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு பதவி தானாக வரும். அதாவது உங்களுக்கு சுக்கிரன் ராகு வந்து சுக்கிரன் உச்சமாய் ராகுவோட சேருது. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது. இது எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க, உங்கள் பேரே இருக்காது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி போஸ்டிங் வேறு பக்கம் போயிடுவார். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் திடீர்னு இறந்துடுறது. அதாவது அந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிறது தான் வந்து குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கள்ல. அதாவது அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகிறாரு, பாதகாதிபதி வந்து நீச்சமாகிறாரு. இது எப்படின்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக வேலை செய்யும். அதாவது ஒருத்தர் இறந்து போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. பட் ஆனால் ப்ரொமோஷனுங்கிறது கிடைச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் கிடைக்கும். ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு கெட்ட விஷயமா இருக்கும்னு சொல்ல வரேன். இப்படி தான் இந்த ராஜயோகம்ங்கிறது வேலை செய்யும். நீச்சபங்க ராஜயோகம். ஏதாவது ஒரு நீச்சமாகி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகம், இது இந்த மாதிரி வேலை செய்யும். உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கிடைக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றக்கூடிய காலகட்டம் தான். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆனால் கணவர்கிட்ட
கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதை புரிய வைக்கிறதுக்குள்ளும் நீங்கள் வந்து செத்து பிழைக்கணும், இந்த ஆள்கிட்டலாம் குடும்பம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் புதன் நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டால் மாறிடும். அதனால் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் அனுசரணைங்கிறது ரொம்ப முக்கியம். ராகு உங்கள் ராசியில் இருக்கனால ரொம்ப மனக்கசப்பு, அதாவது இதயத்தை குத்தி கிழிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். வேறு வழி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் எல்லாமே கஷ்டப்படுறது உங்கள் குடும்பங்களுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். இதில் மனசில் வச்சுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே பெண்களுக்கு நல்ல மாற்றம், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு. வீடு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதும், தந்தை வழி சொத்துக்களும் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. யாருக்காவது கடன் ரீதியாக இருக்க பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா முருகன், சடாசர எந்திரம் இதெல்லாமே தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு வருது. இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.